ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஆடுகளம் கிக் ஆஃப். நேற்று நடந்த அர்ஜென்டினா வெர்சஸ் எஜிப்ட் மேட்ச் பார்த்துருப்பீங்க. ஒரு மசாலா படம் பார்த்த மாதிரி பரபரப்பும் விறுவிறுப்புக்கும் பஞ்சம் இல்லாம கடைசியில் ஒரு த்ரில்லிங் கிளைமேக்ஸோட முடிஞ்சிருந்தது. 2-0 பின்தங்கி இருந்த அர்ஜென்டினா ஒரு ஹிஸ்டாரிக்கல் கம்பேக் கொடுத்து 3-2 கடைசியில் மேட்சை வின் பண்ணிட்டாங்க. செலிப்ரேஷனும் அழுகையும் ஒரு பக்கம்னா, சோஷியல் மீடியால அடிதடின்னு மண்டை உடஞ்சு ரத்த கலரியா மிக பெரிய விவாதமா போயிட்டு இருக்கு. ரெஃபரிஸ் எல்லாம் அர்ஜென்டினாவுக்கு சாதகமா ஒன் சைடா நடந்திருக்காங்க. இதனால எஜிப்ட் அணி ஏமாற்றப்பட்டிருக்காங்க. ஃபுட்பால் ஹிஸ்டரியிலேயே இது மிக பெரிய ராபரின்னு ஆளுக்கு பிரிச்சு மேய்ஞ்சிட்டு இருக்காங்க. கான்ட்ரோவர்சி நம்பர் 1, முஸ்தபா ஜிகோவோட டிஸ் அலவுட் கோல். மேட்ச்ல ஆல்ரெடி 1-0 எகிப்து லீடிங்ல இருக்காங்க. அப்ப எகிப்தோட முஸ்தபா ஜிகோ சூப்பரா ஒரு கோல் அடிச்சாரு. எகிப்து ஃபேன்ஸ் எல்லாமே 2-0 ஆயிடுச்சுன்னு செம்ம ஹாப்பியானாங்க. ஆனா அங்கதான் ட்விஸ்ட். விஏஆர் செக் பண்ணா அந்த கோல் அடிக்கிறதுக்கு முன்னால பில்டப் ப்ராசஸ்ல எஜிப்ட் பிளேயர் லிசாண்ட்ரோ மார்டினஸ் ஃபவுல் பண்ணிட்டாருன்னு கேன்சல் பண்ணாங்க. சின்ன ஒரு புஷ் தானே, இதுக்குமா கோலை டிஸ்அலோவ் பண்ணுவீங்கன்னு நெட்டிசன்ஸ் எல்லாம் சோஷியல் மீடியால சண்டை போட்டுட்டு இருக்காங்க. ரசிகர்களுக்கு பலதரப்பான கருத்துக்கள் இருக்கலாம். ஒருத்தவங்க சப்போர்ட் பண்ணி பேசலாம், இன்னொருத்தவங்க அதுக்கு எகென்ஸ்டா பேசலாம். ஆனா FIFA லா நம்பர் 12 ஃபவுல்ஸ் அண்ட் மிஸ்கான்டக்ட் என்ன சொல்லுதுன்னா, ரூல் படி ஒரு கோல் அடிக்கிறதுக்கு முன்னால நடக்கிற அட்டாக்கிங் ஃபேஸ் ஆஃப் பிளேல அட்டாக் பண்ற டீம் ஏதாச்சும் ஃபவுல் பண்ணியிருந்தா VAR தலையிட்டு அந்த கோலை கேன்சல் பண்ண முடியும். பால் லிசாண்ட்ரோ மார்டினஸ் கண்ட்ரோல் இருக்குது, அவருக்கு தான் அட்வான்டேஜ். அவரு காலை மிதிச்சு பேலன்ஸை கெடுத்து கீழே விழ வச்சு பால் எடுத்துட்டு போனா 100% ஃபவுல் தான். இதுல ரெஃபரியின் முடிவு சரியானது. கான்ட்ரோவர்ஷியல் நம்பர் 2 தான் ஃபேன்ஸை ரொம்ப கடுப்பாக்கி இருக்கு. லிசாண்ட்ரோ மார்டினஸை தள்ளி விட்டது ஃபவுல்னு கோலை டிஸ்அலோவ் பண்றதா இருந்தா, அர்ஜென்டினா பெனால்டி பாக்ஸுக்குள்ள முகமது சாலாவை தட்டி விட்டதும் ஃபவுல் தானே. அப்ப அதுக்கு பெனால்டி கொடுக்கணுமா இல்லையா? அது நாட் அக்செப்டபிள்னு கோலை டிஸ்அலோவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா இதுக்கும் ஃபவுல் கொடுத்து பெனால்டி கொடுத்துருக்கணுமா இல்லையா? அட்லீஸ்ட் குறைஞ்சபட்சம் VAR ஆச்சும் செக் பண்ணியிருக்கணும். அதுவும் இல்லைன்னா ஒரே மேட்ச்ல ஒரே மாதிரியான ஃபவுலுக்கு எப்படிடா டபுள் ஸ்டாண்டர்ட்னு இப்ப ஃபேன்ஸ் எல்லாம் கத்தி கூச்சல் போட ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த ஃபவுல FIFA ரூல் படி பார்த்தா பெனால்டி பாக்ஸுக்குள்ள ஒரு பிளேயரை காலால தட்டி விட்டாலோ அல்லது கையால புஷ் பண்ணாலோ அது பெனால்டி தான். சாலா கீழே விழுந்ததுல அர்ஜென்டினா பிளேயரோட பிசிக்கல் கான்டாக்ட் இருந்தது. சோ ரூல் படி அங்க பெனால்டி தான் கொடுத்திருக்கணும். அப்படி பார்த்தா இது ரெஃபரியோட தப்பு. அதுக்கு ஒரு சிலர் என்ன விளக்கம் கொடுக்குறாங்கன்னா, பாலே உங்ககிட்ட இல்ல, உன் கால்ல இருந்து பாலை ஆல்ரெடி எடுத்தாச்சு, அதுக்கப்புறமா பாலை தேடும் போது நீயாவே கால் தட்டி தடுக்கி விழுந்தா இதுக்கெல்லாமா பெனால்டி கொடுக்க முடியும்னு இன்னொரு சைடு வாதம் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. ஆனா as per FIFA law, first controversy foul disallowedனா செகண்ட் கான்ட்ரோவர்சி கண்டிப்பா பெனால்டி தான். அப்புறம் மூணாவது கான்ட்ரோவர்சி எஜிப்ட் ஹெட் கோச்சுக்கு ரெட் கார்டு கொடுத்தது போக மொத்தம் 5 எல்லோ கார்டு. ஆனா அர்ஜென்டினாவுக்கு ஒரு எல்லோ கார்டு கூட இல்ல. ரெஃபரியை பார்த்து ஹெட் கோச் பேசினது கொஞ்சம் ஓவர் தான். அர்ஜென்டினா அடுத்த ரவுண்டுக்கு போகணும்னு நீங்க எல்லாம் ஒன் சைடா ஒர்க் பண்றீங்கன்னு ஆன் தி ஸ்பாட்டே சொல்லியிருக்காரு. இதுவும் FIFA ரூல் படி நடுவரிடம் முறை தவறி வாதத்தில் ஈடுபட்டாலோ தகாத வார்த்தைகளை பயன்படுத்தினாலோ இது தண்டனைக்குரிய குற்றம். அதனாலதான் ஹெட் கோச்சுக்கு ரெட் கார்டும் வேற ஒரு சில ஸ்டாஃபுக்கும் எல்லோ கார்டு கொடுத்தாங்க. இங்க தான் இன்னொரு முக்கியமான கேள்வி வருது. அடிஷனல் டைமோட மொத்தமா 100 நிமிஷம் மேட்ச்ல அர்ஜென்டினா பிளேயர்ஸ் எவ்வளவோ ஃபவுல் பண்ணாங்க. இதுல ஒரு எல்லோ கார்டு கொடுக்கிற மாதிரி ஃபவுலே இல்லையா? அது எப்படி திமுகலாம் நாங்க ஃபவுல் பண்ணும் போதெல்லாம் எல்லோ கார்டு கொடுத்துட்டு அர்ஜென்டினா ஃபவுல் பண்ணா வார்னிங் மட்டும் கொடுக்கறேன்னு கேக்குறாங்க. நீங்க என்ன ஃபீல் பண்றீங்க ஃப்ரெண்ட்ஸ்? இந்த ஃபவுல் எல்லாம் நியாயமானதா அல்லது ரெஃபரிஸ் உண்மையிலேயே ஒன் சைடா நடந்துக்கிட்டாங்களா? உங்க ஒப்பீனியன்ஸை கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோல மறுபடியும் சந்திக்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.